आप सभी को फिर से यीशु मसीह के नाम से बधाई। இப்போ நம்ம வாசித்த பகுதியை யாரெல்லாம் கவனிச்சீங்க? अभी जो पढ़ा हुआ शास्त्र किन किन लोग जानते थे? யாருமே கவனிக்கல? कोई सुने नहीं क्या? என்ன சொல்லிருக்கு? देखिए इसमें क्या बताया है। முதல்ல சத்தமிட்டு கூப்பிட்டு நீ அடக்கி கொள்ளாத. पहला बता रहे कि चिल्लाकर पुकारना, अपने आप को दबाना नहीं। தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்கிறார். ये भविष्यद्वक्ता को परमेश्वर कहता है। அல்லேலூயா. அல்லேலூயா। இப்போ நமக்குள்ள பிரசங்க வசனம் हमारा प्रचार की वचन 11 வசனம் 11 वचन। நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நீளமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் பச்சாத நீரூற்றுக்கும் இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா। நமக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைய இருக்குது. हमारे लिए परमेश्वर बहुत सारे प्रतिज्ञा दिए हैं। அதெல்லாம் நமக்குரியதுதான். वह सब हमारा ही है। மேல இருந்து மறுபடியும் வரணும். अब आसमान से वापस उतरना है, அது நமக்குரியது. वह हमारा है। இதனாலும் தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக इस दिनों में भी भविष्यवाणी एसाया के द्वारा ஆண்டவர் பற்றி சொல்லியிருக்கிறார். परमेश्वर के बारे में यहाँ बताया है। கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தும். यहोवा तुझे हर पल चलाकर, நம்ம ஒவ்வொருவரை அவர் நடத்துகிறது. हमें सभी को वही चलाता है। அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். वो पक्षपात नहीं करने वाला परमेश्वर। மகா வறட்சியான காலங்களில் बड़ी अकाल के समय में உன் ஆத்மாவை திருப்தியாக்கி तेरी प्राण को तृप्त कर कर உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். और तेरी हड्डियों को हरी भरी करेगा। நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் और तू सींची हुई बारी வற்றாத நீரூற்றை போலவும் और இருப்பாய். ऐसे सोता के समान होगा जिसका जल कभी नहीं सूखता। நமக்கு இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும். इस वचन को सभी लोग जानते हैं। அவர் நம்மை நித்தமும் நடத்தணும். वे हमें लगातार चलाना चाहिए। அவர் நடத்துவாரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். वो चलाएगा कर कर भविष्यद्वक्ता कहते हैं। வறட்சியான காலங்கள்ல நம்ம ஆத்மாவை திருப்தியாக்குவாராம். अकाल के समय में वो अपने प्राण को तृप्त करेगा உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். और तेरी हड्डियों को हरी भरी करेगा। நம்ம எல்லாருமே அவருடைய நாமத்தை கொண்ட நம்ம எல்லாருமே வறட்சி கிடையாது நமக்கு. हमें सभी जो भी उनके नाम को ग्रहण किए, हमारे लिए अकाल नहीं அப்ப है। ஏன் நமக்கு வறட்சி வருது? देखिए फिर क्यों हमारे लिए अकाल आती है। வசனம் சொல்லுது நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் वचन कहती है कि तू सींची हुई बारी और வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ऐसा सोता के समान होगा जिसका जल कभी नहीं सूखेगा। இதை நம்ம நம்பணும். इसे हमें विश्वास करना है। இந்த அதிகாரத்துல நிபந்தனை என்ன நிபந்தனை பார்த்தோம்? इसके लिए ये अध्याय में कुछ कार्य कहाँ है। பாஸ்கர் கேட்டீங்களா? சொல்லுங்க. पढ़े हुए सुने ना बताइए। அவங்க சொல்றாங்க என் ஜனத்துக்கு அவன் மீறுதல் சொல்லு அப்படின்னு ஆண்டவர் தீர்க்கதரிசி சொல்றார். परमेश्वर भविष्यद्वक्ता को कहता है कि मेरे प्रजा को बताना क्या क्या उल्लंघन किए कर कर। ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாங்க, परमेश्वर उस प्रजा के बारे में वो बताते हैं, தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் अपने परमेश्वर को न्याय से न हटते हुए நீதி செய்து வருகிற ஜாதியாரை போல் धार्मिकता करते हुए धार्मिक लोग जैसा அவர்கள் நாடோறும் என்னை தேடி वह हमेशा लगातार मुझे ढूंढकर வழிகளை அறிய விரும்புகிறார்கள். मेरे रास्ते को जानने के लिए इच्छित करते हैं। நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசுவாசித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். धार्मिकता को कर कर मेरे ओर आने के लिए उनकी इच्छा है। அப்போ நீங்க என்ன சொல்றாங்கன்னா ஆண்டவர் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல், அப்போ இந்த ஜனங்கள் நியாயத்தை விட்டு விலகி இருக்காங்க. परमेश्वर की न्याय से हटाना नहीं चाहिए करके परमेश्वर यों कहता है क्योंकि वो हट गए थे। நியாயத்தை விட்டு விலகி நீதி செய்து வருகிற ஜாதியார் போல என்கிட்ட வராங்க. न्याय से हटकर धार्मिक लोग जैसे समान मेरे पास आते हैं। நானும் நீங்களும் எப்படி இருக்கோம்? देखिए मैं और आप कैसे हैं। எப்படி இருந்தாலும் நம்ம தவறுன்னு தெரிஞ்சோடனே ஆண்டவர்கிட்ட சரணாயிரும். यदि हम जानते हैं कि ये गलत है तो परमेश्वर के पास आना चाहिए। ஏன்னா சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். सभी पापों को शुद्ध कर कर
हमें अपनाने के लिए वो सच्चाई परमेश्वर है। எல்லாருக்கும் கேக்குதா? सभी को सुनता है क्या? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நாம எப்படிப்பட்ட ஜாதியா இருப்போம்? நம்ம பக்தியா வேற மாதிரி நம்ம வாரோம்னு தீர்க்கதரிசி சொல்லுங்க. भविष्यवाणी भविष्यद्वक्ता कहते हैं कि धार्मिक व्यक्ति जैसा आए कर உங்க உபவாசம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க. तुम्हारी उपवास मुझे पसंद नहीं है कर परमेश्वर कहते हैं। சாப்பிடாம வாடி முகத்தை வாடி அது ரெட்டல இருக்கிறது எனக்கு வந்து உபவாசம் இல்ல. बिन भोजन दीन होकर गंदे कपड़ा में बैठना मेरा को गंद उपवास नहीं है। என்ன செய்யணுமா? लेकिन क्या करना है? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கணும். अपने अधर्मियों के बंधन को तोड़ना है। அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதுனா மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது. अधर्मियों का बंधन तोड़ना है मतलब दूसरों के लिए प्रार्थना करना। இந்த உலகத்துல எது பாவம் எது அக்கிரமம் தெரியாம இருக்க மனிதர்கள் இருக்காங்க. इस संसार में कुछ भलाई कौन सा है बुरा कौन सा है तो नहीं जानने वाला व्यक्ति बहुत है। நம்மளிலும் அப்படி இருக்கிறோம். हमारे यहाँ बीच में भी वैसे है। அப்ப அதுக்காக நமக்காகவும் மற்றவங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபிக்க வேண்டும். हमारे लिए और दूसरों के लिए प्रार्थना करना हमारा कर्तव्य है। அப்போ அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதுன்னா ஆண்டவரே இந்த ஜனங்களை பாவத்தில் இருந்து நீங்க விடுவிக்கணும்னு நம்ம ஜெபிக்கணும். अपने अधर्मियों के बंधन से हटना मतलब दूसरों के लिए एक व्यक्ति लोग पाप से हटना कर उनके लिए प्रार्थना करना चाहिए। நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் अपने बोझ को हटाते கட்டப்பட்ட ஜனங்கள் அந்த கட்டவிழ்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். जो बंधनों में है उनकी बंधन तोड़ने के लिए उनके लिए प्रार्थना करना है। வாழ்க்கையில ரொம்ப நெருக்கப்பட்டவங்க இருக்காங்க. अपनी जिंदगी में बहुत दबे हुए व्यक्ति बहुत है। அதுக்கு விடுதலைக்காக அவங்க ரொம்ப நெருக்கப்படுத்தாங்க. இந்த நெருக்கத்துல இருந்து அவங்க விடுதலையும் ஆண்டவரே நம்ம மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். छुटकारा के लिए उनको छुड़ाने के लिए परमेश्वर से प्रार्थना करना है कर शास्त्र कहती है। சகல நுகத்து அடிகளையும் உடைத்து போடுகிறதும் सारी बंधनों को तोड़ना। அப்ப இது மற்றவங்களுக்காக நம்ம ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது வேதம் நமக்கு சொல்லுது. पवित्र शास्त्र दूसरों की प्रार्थना के बारे में कहती है। அடுத்து சொல்லுது பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு. और दूसरा यह कहता है कि जो भूखा है अपना भोजन बांट देना। ரொம்ப நம்மை சுற்றி கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. हमारे आस पास बहुत गरीब और दीन व्यक्तियां हैं। அவங்களுக்கு நமக்கு நாளைக்கு வேணும்னு நினைக்காம அவங்களுக்கு கொடுக்கணும்னு வேதம் சொல்லுது. हमारे लिए दूसरे दिन के लिए चाहिए कर न रखते हुए उनको देना ही कर शास्त्र हमसे करती है। சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறோம். जो दीन है उन्हें अपनाना। அப்போ ஒரு வீட்டுல ஒரு அப்பா அம்மா எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. एक परिवार में माता पिता दोनों गुजर गए। அந்த சொந்தக்காரங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. நடந்த சம்பவம். ये सच्चा घटना है। रिश्तेदार सब दौड़ गए। நம்ம இந்த அந்த பிள்ளையை பார்க்கணும். हम रहेंगे तो इस बच्चे को हमारा संभालना होगा कर அங்க இருந்த தூரத்து சொந்தக்காரங்க இருந்தாங்க. நீங்க கொண்டு போங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. फिर उसमें दूर रिश्ते वाले उस बच्चे को लेकर गए। அவங்க கொண்டு போனாங்க. वो लेकर गए उन्हें लेने के लिए गए थे और लेकर गए। இந்த அப்பா அம்மா இழந்த பிள்ளை நம்ம நல்லா பாப்பாங்க படிக்க வைப்பாங்கன்னு போனாங்க. ये माता पिता खोए हुए बच्ची क्या सोची थी मुझे अच्छा देखेंगे और मुझे भोजन देंगे। ஆனா அவங்க சொன்னாங்க लेकिन படிக்கலாம் போக முடியாது. लेकिन वो क्या कहने लगे अब तो पढ़ाई नहीं कर सकते। பிள்ளைகள்லாம் படிக்க வச்சாங்க. बच्चे को सब पढ़ाए थे இவளை படிக்க வைக்க. लेकिन इस बच्चे को नहीं पढ़ाए। இவ அடுப்பங்கரையில இருந்து எல்லா வேலையும் செய்யணும். ये रसोई घर में रहकर पूरा काम करना है इसको। இவ அப்படியே அழுவா. சாப்பாடும் சரியா எல்லாரும் மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஆசையா இருக்கிறதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. उनके बच्चे के समान इनको अच्छा भोजन भी नहीं देते थे। அப்ப நம்ம கொஞ்ச நாள் இருந்தா நம்மள படிக்க வைப்பாங்க, நல்லா பராமரிப்பாங்க. कुछ दिन वहाँ ठहरी थी मुझे संभालेंगे मुझे पढ़ाएंगे और देखेंगे कर ஒரு நாள் வேலையெல்லாம் முடிச்சு நம்ம ஏன் இருக்கணும், நமக்கு தான் ஒருத்தர் இல்லையே. एक दिन पूरा काम खत्म करते हुए सोचने लगी कि मेरे लिए तो कोई नहीं है। ஆனா கிறிஸ்தவ பிள்ளை. लेकिन मसीह की बच्ची थी वो। அப்போ நீ தற்கொலை பண்ணி இந்த கிணத்துல விழுந்து செத்து போயிடணும் அப்படின்னு அங்க போவா. वह सोचने लगी थी हमारे लिए तो कोई नहीं, आत्महत्या कर इस कुएं में मरना है कर। கிறிஸ்தவ பிள்ளை. वो मसीह की बच्ची थी, ரொம்ப அழுவா. बहुत रोती थी। ரொம்ப அழுது விடணும்னு நினைக்கும் போது ஒரு வார்த்தை, நான் உன்னை விசாரிக்கிறேன்.
बहुत रोकर उस कुएं में गिरने के समय एक वचन उसकी ओर आती है, मैं तुझे संभालूंगा, நான் உன்னை கவனிப்பேன். मैं तुझे देखभाल करूंगा। அப்படி சொல்லுத வார்த்தை கேட்டது. वैसे बोलते हुए वचन उसके कान में पड़ा। அந்த வீட்டுக்கு வந்துட்டான். फिर वो वापस घर आने लगी। நம்ம வாழ்க்கையில எவ்வளவு அநியாயம் நடந்தாலும் हमारी जिंदगी में कई अन्याय हो सकता அதை है, நம்ம மனரம்யமா ஏற்றுக்கொள்ளும் போது उसे खुशी के साथ लेते समय நம்ம விசாரிக்கிறவர் நமக்காக ஒருவர் இருக்கிறார். हमें पूछताछ करने वाला एक व्यक्ति है, நம்ம வழி நடத்துகிற தெய்வம் இருக்கிறார். हमें चलाने वाला एक परमेश्वर है। இவ வாலிபமானா एक जवान हो गई, வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பணிவா செய்வா, ஜெபம் பண்ணுவா. घर की पूरे काम करती थी, दीन से करती थी। இந்த ஆண்டவர் தான் நம்ம கூட பேசுறாருன்னு சொல்லிட்டு ये वो सोचने लगी कि ये परमेश्वर मुझसे बातें करते करते और प्रार्थना भी करने लगी। அவளுக்கு ஒரு நாள் வந்தது. उसके लिए एक दिन आया, அவளை கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஒரு வரிய நல்ல வசதியான ஆள் கல்யாணம் முடிச்சிட்டு போறாங்க. இது நடந்த சம்பவம். उसे शादी करने के लिए उसके हाथ लेने के लिए एक धनवान आया था और शादी कर कर लेकर गया। அப்ப சாட்சியா இருக்காங்க. அவங்க பிள்ளைகளை செழுமையா வளர்த்தாங்க. अभी वह गवाही के रूप में है और अपने बच्चे को दनी से पालते हैं। எவ்வளவு கிறிஸ்தவர்களா இருந்தாலும் कितने मसीह के व्यक्ति होने पर भी இந்த உலகத்துல இருந்து இன்னொரு உலகம் நமக்கு இருக்குது. इस संसार से भी बढ़कर हमारे लिए और एक संसार है। நம்ம ஆண்டவர் பார்க்கிறாரு, நம்ம அன்போடு நடந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கோம். हमें परमेश्वर देखता है करके सोच कर हम प्रेम में चलने के लिए बुलाए गए நம்ம हैं। பிள்ளைகளை போல மற்றவங்களை நினைக்க அழைக்கப்பட்டிருக்கோம். हमारे बच्चे के समान दूसरे बच्चे को भी हम पालन पोषण करना அதுதான் चाहिए, உபவாசம். वही उपवास है। இப்போ அவங்க சாட்சியா சொன்னாங்க. इसे गवाही के तौर पर टीवी में बताए थे। பிள்ளைகள்லாம் இருக்காங்க, நல்லா படிக்காங்க. उनके भी बच्चे हैं, वो अच्छे पढ़ रहे हैं। இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்? देखिए आज हम कैसे हैं। மாயமற்ற அன்புள்ளவர்களாக இருக்கணும். வேதம் நம்மை போதிக்கிறது. बिना माया की प्रेम होना चाहिए कर शास्त्र हमसे कहती है। அப்போ இந்த இடத்துல நமக்கு கொடுத்த வசனம் நம்மை கர்த்தர் நித்தமும் நடத்துகிறவர். हमें दिया हुआ वचन परमेश्वर हमें लगातार चलाएगा। ஆமா, நான் வாழ்க்கையில அந்த வாலிப பருவம் வரைக்கும் அவ கஷ்டப்பட்டா. वो अपनी जवानी तक कष्ट उठाई थी। பிறகு ஆண்டவர் பேசி இப்படி பெண்ணுதான் எனக்கு வேணும்னு கேட்டு கல்யாணம் முடிச்சுட்டு போனாங்க. मुझे ऐसी लड़की चाहिए कर वो धनवान आके शादी कर लेकर गया। தேவரீ செய்ய நினைத்ததை மனிதர்களால் தடை பண்ண जो முடியாது. परमेश्वर सोचता है वो मनुष्य रुका नहीं सकता। நம்ம எந்த மனிதரையும் நம்பி இருக்க தேவையே இல்லை. हमें किसी मनुष्य के ऊपर भरोसा रखना जरूरी नहीं है। அப்போ நம்ம இப்படியெல்லாம் நம்ம மற்றவங்களுக்கு பிறகு பசிக்கிறவங்களுக்கு ஒரு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறோம். और जो भूखा है उसके लिए अपना खाना बटोरना कर कहा है। புறத்துள்ள சிறுமையானவர்கள் வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறோம். जो बगाया हुआ दीन दरिद्रों को अपनाना, अपना घर में लेना कर இதெல்லாம் கொடுக்கறதுல லேசா நமக்கு வராது. ये आसान से हम नहीं कर पाएंगे। வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறோம். जिसे जो बिन वस्त्र का है उन्हें वस्त्र भी देना। உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ உனக்கு உகந்த உபவாசம். अपने भाई को न छुपाते हुए करना ही उपवास है। நிறைய சகோதரர்களுக்குள்ள சமாதானமே இருக்காது, ஒற்றுமை இருக்காது. कई भाइयों के बीच एक मन नहीं रहता है। இதுல என்ன சொல்லிட்டு உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும். अपने भाई को न छुपाते हुए நம்ம சகோதரர்களுக்குள்ள நம்ம நிறைய பேர் நம்ம பார்க்க உயர்வா இருக்கும்போது கூட பிறந்தவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்க எல்லாமே செய்வாங்க. हम कई जन देखते हैं कि कई भाइयों जो धनवंत है वो दूसरे भाई को नहीं देखता है। மற்றவங்க அன்பு கொடுத்தது அது ஒரு சில்வர். दूसरे के ऊपर प्रेम जताना वो एक क्रूस है। இப்படி எல்லாம் நம்ம செய்யும் போது ऐसा हम सब करते நம்ம समय கணக்குல ரொம்ப வருதுன்னு வசனம் சொல்லுது. हमारे खाता में बहुत आएगा करके वचन करता है, இல்லாதனால நமக்கு ஆசீர்வாதம் இல்லாம போகிறது. लेकिन हम वैसा करने के लिए नहीं इच्छा करते। அப்பொழுது விடியற்கான வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி ऐसा तू करेगा तो तेरा सूरज बड़े भोर के समान, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துடித்து तेरे अच्छे जीवन जल्दी फैलाकर உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். तेरे धार्मी तेरे आगे चलेगा। கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். परमेश्वर की महिमा तेरे पीछे से तेरी रक्षा करेगा। இப்படி செய்யும் போது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வேதம் சொல்லுது. देखिए ऐसा करते समय पवित्र शास्त्र यह कहती है कि कितना आशीष நீதி நமக்கு முன்னாலே செல்லுமா?
धार्मिकता हमारे आगे चलेगी அவர் கர்த்தருடைய மகிமை நம்ம பின்னால காக்குமா. और परमेश्वर की महिमा हमारे पीछे हमारी रक्षा करेगी। நீதினா கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கும்போது நாம் நீதி செய்கிறவர்களாக இருப்போம். धार्मिकता मतलब परमेश्वर की वचन चलते समय நீதி வர நமக்கு முன்னால செல்வார். धार्मिक परमेश्वर हमारे आगे चलेगा, அவருடைய அடிச்சுவடியில் நடக்கும்படிக்கு நம்மை நடத்துவார். उनकी पथ चिन्हों में चलने के लिए हमारे चलाएगा, அவருடைய மகிமை நம்மை காக்கும். उनकी महिमा हमारी रक्षा எவ்வளவு करेगी। பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. देखिए कितनी महान आशीष है। நம்ம வசனத்தை கவனிச்சு அதுபடி நடக்க அழைக்கப்பட்டிருக்கோம். वचन को सुन के उनके अनुसार चलने के लिए बुलाए गए। கொஞ்ச நாள் நம்ம இருக்க போறோம். कुछ दिनों यहाँ ठहरने वाले हैं। இந்த கொரோனா வைரஸ்ல எல்லாரும் ஓடி போயிட்டாங்க ஊருக்கு. कोरोना वायरस में कई जन गांव दौड़ गए। ஏன் சுய புத்திய क्यों? अपने खुद बना की सोच में। நம்ம யாராவது ஓடி போறோமா? हम कोई भागे थे क्या? யாராவது ஊருக்கு போறோமா? சொல்ல முடியல. कोई गांव में दौड़े थे कोरोना के समय में? ஏன் அங்க போறோம் யார் காப்பார்? அங்கே அவர் தான் காப்பார். वहाँ भी कौन रक्षा करेगा? परमेश्वर ही रक्षा करना நம்மள है। அறியாம ஓடி போயிட்டாரு. मेरी बच्ची अनजान में चली गई। அல்லேலூயா. அல்லேலூயா. வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. எங்க இருந்தாலும் யார் காப்பா? कहाँ भी परमेश्वर ही सुरक्षा देता है। வசனம் என்ன சொல்லுது? वचन क्या कहती है? உன் பக்கத்தில் 1000 பேரும் तेरे बाजू में உன் 10,000 வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தால் 10,000னா 10,000. 10,000 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை वह அணுகாது. तुझे नहीं छुएगा। இவ்வளவு வாக்கு தத்தம் தந்திருக்காங்க. देखिए कितना प्रकटीकरण இதை किया நம்ம है। நம்புறோம். इसे हम भरोसा करना चाहिए। நமக்கு எப்படி ஆசீர்வாதம் தருவாராம்? விடிய காலத்து வெளுப்பு இருள் இல்லை. देखिए हमारे लिए कैसे आशीष देंगे। बड़ी बहुत की सूरज के समान हवा अंधकार नहीं है। இருள் வரும். अंधियारा आएगी। நம்ம எப்படி இருக்கோம்னு பார்க்கணும். हमें कैसे जांचने के लिए நம்ம आएगी। ஆண்டவரை நம்பணும். परमेश्वर के ऊपर भरोसा रखना चाहिए। நான் நித்தம் உன்னை நடத்துவேன். लगातार मैं तुम्हें चलाऊंगा। வறட்சியான காலத்துல உன் ஆத்மாவை திருப்திப்படுத்துவேன். अकाल के समय में तेरी आत्मा को तृप्त करूंगा। உன் எலும்புகளை இளமுள்ளதா ஆக்குவார். तेरी हड्डी को हरी भरी करेगा। சரீரத்திலும் வறட்சி இருக்காது. अपने शरीर पर भी थकावट नहीं நம்ம रहेगी। பார்த்து ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. हमें देखकर परमेश्वर की वचन कहती है। நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை हर போல एक जन के पास कहती है कि तू வற்றாத நீரூற்றை போல जो तू ऐसे सोता के समान रहेगा, उसकी जल कभी नहीं सूखेगा। எப்போ कभी இதற்கானது நாள். दूसरों की के लिए करते समय। லூக்கா 12 அதிகாரத்துல ஒருவரை பற்றி ஆண்டவர் சொல்றார். लूका 12 अध्याय में एक व्यक्ति के बारे में परमेश्वर कहते हैं। அவர் ஒரு விவசாயி. वो एक किसान था। விவசாயத்தில் நல்ல விளைஞ்சிச்சு. उसका खेती बाड़ी में अच्छी से उसको फल मिला। உடனே அவர் என்ன பண்ணுவாரு? लेकिन उसने तुरंत उसने क्या किया? அவருக்காக எனக்காக எல்லாமே நான் சேர்த்து வச்சிருக்கேன். मेरे लिए मैंने बहुत भंडार इकट्ठा किया है कर कर। அதனால என் ஆத்மாவே நான் ரொம்ப பில்டிங் கட்டுதாரு. वो अपने लिए बहुत बना गुड़ौन बनाता है। கட்டி அந்த தானியங்கள் எல்லாம் நிறைச்சு வைக்காரு. पूरा दाना उसमें इकट्ठा कर कर रखता है। அப்ப அவர் சொல்றாரு, तब वो कहता है என் ஆத்மாவே உனக்கு ரொம்ப சேர்த்து வச்சிருக்கேன். ये प्राण में तेरे लिए बहुत इकट्ठा किया है। ஆண்டவர் எங்க சேர்த்து வைக்க சொல்றாரு? लेकिन परमेश्वर हमारे लिए कहाँ इकट्ठा करने के लिए कहते हैं? அது கூட உனக்கு கொடுக்க இல்லைன்னா வித்து கொடு அப்படி சொல்றாங்க. तेरे लिए नहीं दे सकता है, तू अपना बेच कर दूसरों को दे இருக்கிறத देगा। பகிர்ந்து கொடுக்கவே நமக்கு இஷ்டம் இருக்காது. जो हमारे पास है वो बटोरने के लिए हमारे लिए इच्छा नहीं है। அப்ப நம்ம எப்படி வித்து கொடுப்போம்? लेकिन फिर हम कैसा बेच कर देंगे? ஆண்டவர் வாய்திறந்து சொல்றாரு. परमेश्वर मुंह खोलकर ये वचन बताते हैं। அல்லேலூயா. हालेलुया। மதிகேடனே அரை பாத்திரியா என்ன சொல்றாங்க? उसको देखकर परमेश्वर कहता है ये मूर्ख, மதிகேடனே. ये मूर्ख। அதாவது நான் ஒண்ணு செய்வேன். இந்த விவசாயம் எனக்கு ரொம்ப வந்துட்டு அதனால நான் ரொம்ப சேர்த்து வைப்பேன். मेरी खेती बाड़ी में मुझे बहुत आ गया, मैं इसे इकट्ठा कर कर रखूंगा कर कर। 19 வசனத்துல அவர் சொல்றாரு, பின்பு ஆத்மாவை உனக்காக अनेक வருஷங்களுக்கு अनेक பொருள்கள் சேர்த்து வைத்திருக்கிறேன். 19 वचन में कहता है कि वह अपने सब अन्न और सम्पत्ति रखकर और अपने प्राण से कहूंगा कि ये मेरे प्राण तेरे पास बहुत वर्षों के लिए बहुत संपत्ति रखी है। நீ இளைப்பாறை புசித்து குடித்து चैन कर खा पी
பூரிப்பா இரு और सुख से रह। என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன். ऐसा मैं अपने प्राण से कहूँगा कर कर। அவன் கூட சொல்லிட்டான். वे अपने आप से कह लिया। அப்ப ஆண்டவர் சொல்றாரு அவனை பார்த்து, तभी परमेश्वर ने उसे देखकर कहा, தேவனும் அவனை வந்து மதிகேடனே. परंतु परमेश्वर ने उसे कहा, ये मूर्ख। தனக்கு சேர்த்து வைக்கிறத பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? अपने लिए करके इकट्ठा करने वाले को क्या कहते हैं? ये मूर्ख। அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு உன் ஆத்மாவை நான் எடுத்துட்டேன். इसी रात में तेरे प्राण तुझसे लिया जाएगा तो யாரு கூட तब जो कुछ तूने इकट्ठा किया वह किसका होगा? நம்ம கொண்டு வந்ததும் இல்ல, கொண்டு போறதும் हम यहाँ लेकर नहीं आए और लेकर भी नहीं जाएंगे। நமக்குள்ளதான் பகிர்ந்து கொடுக்கணும். हमारे लिए हमारा जो है उसे बटोरना है। அல்லேலூயா. 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 கொடுக்க மனசு இருக்காது. लेकिन हमारे लिए मन नहीं होता। ஒரு பிள்ளைக்கு நான் என்ன கொடுத்துட்டே தான் இருந்தேன். एक लड़की को मैंने बहुत मेरे से कुछ छोटा என்னால அது கொடுக்க முடியாது. मैं देती थी लेकिन अब नहीं दे पा रही हूँ। இப்போ அவன் 800 ரூபாய் கேட்டுட்டா. अब वो 800 रुपया मेरे से मांगी थी। நான் வச்சுட்டு எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? मैं रखते हुए कैसा नहीं बोल सकती कि नहीं है मेरे पास। எனக்கு செல்லப்படுவதான் வச்சிருக்கேன். अपने खर्चा के लिए मैं रखी थी। ஆண்டவருக்கு முன்பாக நம்ம நிக்கிறோம். परमेश्वर के सामने हम खड़े हैं। நம்ம கொடுக்கணும்னு கொடுத்துட்டேன். देना चाहिए करके मैंने दे दिया। கொடுக்கணும்னு இருக்கு, பட் நமக்கு வேணுமே இருக்குது. देने के लिए इच्छा था लेकिन मेरे लिए मैं क्या करूँ? ஆண்டவர் என்ன சொல்ல, நான் உன்னை நித்த நடத்துவேன். लेकिन परमेश्वर क्या कहते हैं? मैं तुझे लगातार चलाऊंगा। அல்லேலூயா. நம்ம வச்சுக்கிட்டு இல்லைன்னு என்ன செய்யக்கூடாது? हमारे पास रखकर ना है कर அப்ப बोलना நம்ம नहीं चाहिए। செலவுக்கு என்ன செய்வோம்? अभी मैं खर्चा के लिए क्या செலவுக்கு करूँगी? என்ன செய்வோம்? खर्चा के लिए क्या என் करूँगी? செய்வேன் நான் என தவித்த போது எல்லாம் நான் செய்தேன் என்ற தேவா. என் செய்வேன் நான் என தவித்த போது எல்லாம் நான் செய்தேன் என்ற தேவா. வார்த்தைகள் போதா, வருஷங்கள் போதா, மானாதி மாணவர் உண்மை பாட. பாருங்க, देखिए நம்ம உழுத விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு जो हमारा है उसे बेच कर देना है। அப்படி நம்ம செய்ய மாட்டோம். वैसा हम नहीं कर सकेंगे। செய்தவங்க இருக்காங்க. वैसे किए हुए व्यक्ति है। லூக்கா பண்ணி ஒரு பிள்ளை நர்ஸ் படிச்சிட்டு இருந்தா. एक लड़की नर्स पढ़ रही थी। அப்போ நர்ஸ் படிச்சு வேலைக்கு போயிட்டா. नर्सिंग पढ़कर वह काम करने के लिए गई। இப்ப லோன் படிக்கிறதுக்கு லோன் கிடைக்கல அவருக்கு. अब पढ़ने के लिए उसको लोन नहीं मिला। பாஸ்டருக்கு வந்து கேட்டா. पासवान के पास आकर पूछने लगी। ஏன்னா பேங்க்காரன் சொன்னா உங்க பாஸ்டர் கையெழுத்து போட்டா நான் பைசா தரேன். बैंक वाला ने कहा कि यदि तेरा पासवान सही करेंगे तो मैं लोन दे देता हूँ। உடனே இவரும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. ये पासवान भी सही कर दे दिए। கடைசியில் அவன் ஒன்று கூட கட்டல. लेकिन वो लड़की एक भी नहीं भरी। அவன் எங்க இருக்கானே தெரியல. वो कहाँ है कर किसी को यार नहीं कटिட்டு पता। लेकिन अभी कौन सही किया? யார் கட்டிட்டு இருக்காரு. अभी पासवान अब तक भर रहे அவன் हैं। நல்ல சயின்ஸ் நர்ஸ் படிச்சு நல்ல சம்பளம் வாங்குது. वो साइंस नर्सिंग पढ़कर अच्छी हाथों की कमाई ले रही है। உலகம் பொருளாசையில இருக்குது. देखिए संसार धन की लालच में है। இப்ப பாஸ்டர் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? देखिए पासवान के बच्चे कैसे हैं। உன் சந்தானம் எப்படி இருக்குது? उनकी संतान कैसी है? अच्छी है। அவன் நடத்துவார். वह चलाएंगे। ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. कई जन झूठ बोलने वाले हैं। உலகம் சொல்லும் ஏமாறுறவங்க இருந்தா ஏமாத்துறவங்க இருப்பாங்கன்னு. அப்படி இல்ல, வேதம் சொல்லல. संसार की कहावत है धोखा लेने वाला है तो धोखा देने वाला भी है। முடியாததான் பாஸ்டர் சொன்னாரு, செய்தாரு. जो नहीं कर सकते वही पासवान ने किए। ஜாயிண்ட் கையெழுத்து போட்டோன்னே அவன் கடன் கொடுக்காம அவன் விலகிட்டான். जॉइंट सही कर दिए लेकिन वो नहीं अपना कर्जा नहीं चुका चली சுகமா गई। இருக்கலாம். वो अब सुखी से है। ஆனா வசனம் அவர் நீதி உள்ளவர். लेकिन परमेश्वर देव भय है। के साथ है। परमेश्वर की भय नहीं है। मसीह के लोग ही है। இதுதான் உலகம் இருக்கு. ऐसा ही संसार ஆனா है। என்னை உங்களை பார்த்து வசனம் சொல்லுது, நான் நித்தமும் உன்னை நடத்துவேன். लेकिन मुझे और आपको देखकर वचन कहती है मैं तुझे लगातार चलाऊंगा। வறட்சியான காலங்களில் உன்னை என்ன செய்வேன்? திருப்தியாக்குவேன். अकाल के समय में तुझे तृप्त करूंगा। உன் எலும்புகள் எல்லாம் வறட்சியா இருக்காது. तेरी हड्डी में कुछ कमी नहीं रहेगा। அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை உண்மை. उनके वचन सत्य है। அது சத்தியம். वो सच है। அப்போ அநேக முறை
முறை பாஸ்டர் சொல்றாரு நான் சேர்த்து வச்சிருந்தா ரொம்ப இருக்கும் அப்படின்னு. कई बार पासवान कहे कि मुझे मैं इकट्ठा करता तो मेरे पास बहुत होता கர்த்தரை था। ஆசீர்வதிப்பார், பரலோகத்தில் நமக்கு வச்சிருப்பார். उनकी संतान को आशीष करेंगे, उनकी दान स्वर्ग राज्य में है। நமக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு पहला परमेश्वर की राज और उनकी नीति को खोजिए, ये सब तुम्हें ज्यादा दिया தேவனுடைய जाएगा। ராஜ்யம் என்ன சொல்லுது? परमेश्वर की राज्य क्या कहती है? ஆண்டவர் சொல்றாரு ஒரு 12 லூக்கா 12:33 உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். लूका 12:33 वचन में यह कहता है कि तुम्हारा बेच कर दान धर्म कीजिए, दान दे दीजिए। உங்களுக்கு கொடுக்க முடியல, लेकिन आपको नहीं देना होगा, ஏதாவது அதிகமா தான் வித்து கொடுங்கன்னு சொல்றேன். आपके पास कुछ ज्यादा रहेगा तो उन्हें बेच कर இதை நம்ம देना। ஏற்றுக்கொள்ள முடியுமா? ये हम स्वीकार कर सकते हैं क्या? இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. ये संसार हमारा नहीं है। அப்படி வித்து கொடுத்தவங்க ஒருத்தரும் சிறுமைப்பட்டு போகவில்லை. अपने संपत्ति को बेच कर दिए हुए कोई भी दीन नहीं हुए। அப்போ பிச்சை எப்படி கொடுத்தா பழமையாய் போகாத பணத்தைகளையும் ऐसे दान देंगे तो குறையாத பொக்கிஷத்தையும் न कमी होता धन, பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். स्वर्ग राज में अपने लिए धन इकट्ठा कर कर रखिए। அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளுக்கு தேவனை பற்றிய அறிவு எனக்கும் உங்களுக்கும் வேணும். हमारे लिए, मेरे लिए और आपके लिए परमेश्वर की ज्ञान होना चाहिए। தேவனை பற்றிய அறிவுனா வசனத்தின்படி நடக்குது. परमेश्वर की ज्ञान मतलब वचन के अनुसार चलना। சாலமோன் சொல்றாங்க நீதிமொழிகள் 1 सुलेमान नीति वचन में पहला अध्याय में यह कहता है, பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும். मूर्ख की कार्य उन्हें घात करेगी। नीति वचन पहला अध्याय। பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும். மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். இந்த வசனம் நான் எத்தனையோ முறை வாசிச்சிருக்கேன், ஆனா அன்னைக்கு எனக்கு इस பேசுது. वचन को मैं कई बार पढ़ी हूँ, लेकिन उस दिन से बातें किया। மூடர்னா யாரு? मूर्ख मनुष्य பேதைகள்னா யாரு? நம்மதான். बुद्धि कौन है? हम है। ஏன்னா 32:1 பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும். बोले लोगों का भटक जाना, उनके दांत किया जाने। பேதைகளின் மாறுபாடுன்னா என்ன? बोले लोगों की भटक வசனத்துக்கு जाना, நடக்க இஷ்டம் இல்ல, जो वचन के अनुसार नहीं चलते மாறாட்டம் பண்ணுதாங்க. लेकिन नाटक करते वो அது அவர்களை என்ன செய்தான்? वह उनको क्या कर देती है? கொல்லும். घात कर देती है। மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். निश्चिंत रहने का कारण मूढ़ लोग नाश होंगे। யார பார்த்து மூடர்னு சொல்றாங்க? किसे देखकर मूर्ख कहते हैं? நிர்விசாரம். जो निश्चिंत रहते थे। ஆண்டவர் வருகிறார்னு சொல்லிட்டே இருக்காங்க எல்லாரும். परमेश्वर आ रहे कर कई जन அது कहते எப்ப हैं। வரப்போறாருன்னு அவங்க பாட்டுக்கு அவங்க वह कब சோம்பலாவே आएगा இருக்குது. कर आलस के साथ रहते हैं। வசனத்தின்படி நடக்கிறது கிடையாது. वचन के अनुसार नहीं चलते। எப்படி இந்த ஆளு விவசாயி எப்படி பொருளை சேர்த்து ஆத்துமாவே உனக்குதான் இருக்குன்னு அப்படிதான் இருக்காங்க. இது மூடர். ये किसान कैसा रहता था? अपने लिए धन इकट्ठा कर ऐसे रहता அது था। நிர்விசாரம். वह निश्चिंत रहने वाला அதாவது व्यक्ति। ஆண்டவர் வரப்போறா நம்ம ஜீவனை நம்முடைய ஜீவனை அவர் கையில வச்சிருக்காரு. हमारे प्राण परमेश्वर की हाथों में रखे हैं। நம்ம யாருமே வாக்குவாதம் பண்ணவே கூடாது. हम किसी के साथ वाद विवाद नहीं करना நம்ம चाहिए। பிடிக்கலன்னா அதை அப்படியே விட்டுறணும். हमें नहीं पसंद है तो उसे ऐसे ही छोड़ देना चाहिए। மூடரின் நிர்விசாரம் அவர்களை என்ன செஞ்சிருமா? அழிச்சு போட்டுரும். मूर्ख की निश्चिंत उन्हें घात कर देती है। இப்படி நம்ம பைபிள சொல்லணும்னா நமக்கு சமயம் இல்ல. ऐसे वचन शास्त्र से करने के लिए हमारे पास टाइम नहीं है। தாவீது சவுல் கொல்லுக்கே ஓடுதார். दाऊद को घात करने के लिए साउल घूम फिरता है। பேதைகளின் மாறுபாடு ஆண்டவர் சவுல் சொன்னதை கேட்கல, ஆண்டவர் சொன்னத साउल परमेश्वर की बात को नहीं माना। அதனால ராஜாமா இராதபடி அவர் தள்ளிட்டாரு. उसकी राज के कार्य को परमेश्वर ने उससे हटा दिया। தாவீத ராஜாவா ஆக்கணும்னு ஆக்கிட்டாரு. दाऊद को राजा बनाना कर सोचे थे, उसे राजा भी बना दिए। ஆனா ராஜரிகம் அவர் கையில வரல. लेकिन राजनीति उसके हाथ में नहीं आई। அவர் தேடி கண்டுபிடிச்சு தாவீத ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொல்லிட்டாரு சாமுவேல் उसे வச்சு. ढूंढ कर दाऊद को अभिषेक कर दिया साउल के द्वारा। நமக்கு தெரிஞ்சதுதான் हम जाने हुए कार्य ही தேவ है। சித்தத்துக்கு விரோதமாக சவுல் இவன் உயிரோடு இருக்கும் தண்டியும் நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நிலைக்காதுன்னு தாவீதை கொல்ல வகையில साउल परमेश्वर के विरुद्ध होकर दाऊद को घात करने के लिए सोचता है। இது பேதமை.
ये भोलापन है। பேதைகளின் மார்பாடு அவர்களை என்ன செய்யும்? கொல்லும். भोले लोगों की बटक उनकी गांठ करती है। தேவ சித்தம்னு தெரிஞ்ச பிறகு அதை ஒண்ணுமே செய்யக்கூடாது. परमेश्वर की सिद्ध है कर सोचकर उसे कुछ नहीं करना चाहिए। நிர்விசார அவர்களை அழிக்கும். मूर्ख की निश्चिंता उन्हें नाश करती है। எல்லா பலமும் எனக்கு இருக்குன்னு அவர் மூலத்தனமா நினைச்சு தாவீத கொல்லத்தே வேட்டையாடுறார். ஆனா ஆண்டவர் ஒப்பு கொடுக்கல. मेरे पास बहुत बल है कर अपने मूर्खता में वो दाऊद को घात करने के लिए सोच रहा था, लेकिन परमेश्वर उनके हाथों में नहीं दिए। அதனால சவுலின் சந்ததியே அழிக்கப்பட்டது. इसके कारण साउल की संतान ही नाश हो गई। இவர் தேவ சித்தத்துக்கு நடந்திருந்தாருன்னா இவர் சந்ததி தாவீதோட சேர்ந்து यदि वह परमेश्वर की सिद्ध के साथ रहते तो इसकी संतान दाऊद की संतान के साथ रहता था। நம்ம செய்த தவறு நம்ம சந்ததியை பாதிக்கும். जो हम गलत करते वो अपनी संतान के ऊपर आती है। நமக்கு வரும் பாடுகளை அது நம்ம சிலுவையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். हमारी क्रूज हमारे दुख को हमें वैसे ही लेना है, மனரம்யமா ஏற்றுக்கொள்ளணும். खुशी के साथ उसे स्वीकार करना है। ஆண்டவரை பத்தி சொல்லுது परमेश्वर के बारे में योग करता எபிரேயர் है 5:7 इब्रानियों 5:7 में வாசிக்கலாம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் நம்மை மரணத்தில் இருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்படு. அல்லேலூயா. அடுத்த வசனம் அவர் குமாரனா இருந்து பட்ட பாடுகளினாலே விடுதலை கற்றுக்கொண்டு. நம்ம எல்லாருமே அவருடைய குமாரர்கள். हम सब उनकी पुत्रियां हैं। அப்போ அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் जब अपने देह में थे மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி எப்படி கூப்பிட்டாரா? பலத்த சத்தத்தோடும் मृत्यु से बचाने वाले के पास கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் ऊंचे செய்தார். शब्द से पुकार कर आंसू बहा कर प्रार्थना किया। ஆண்டவருக்கு மனுஷ தயவு கிடைச்சது, தேவ கிருபை கிடைச்சது. परमेश्वर को मनुष्य की दया मिला, परमेश्वर की दया मिला। உலகத்தில் இருந்த நாட்கள்ல அவருக்கு தயவு கிடைச்சது, தேவ கிருபை கிடைச்சது. इस संसार के जीवन में परमेश्वर की दया और अनुग्रह मिला। நமக்கும் அவர் தயவும் கிருபையும் பாராட்டுவாரு. हमें भी वह दया और अनुग्रह करेंगे। அவருடைய கிருபையும் வல்லமையும் நம்ம நம்பணும். उनकी कृपा और अनुग्रह पर भरोसा रखना है। அவருடைய கிருபையும் வல்லமையும் நம்பாம தான் நமக்கு வர பாடுகளை நம்ம ஏற்றுக்கொள்ள மனசுல. उनकी कृपा और अनुग्रह को न महसूस करते हुए अपने दुख को उठाने के लिए हमारे पास मन नहीं है। மாம்சத்தில் இருந்த காலத்துல எல்லாம் அசட்டு பண்ணாங்க அந்த அதிகாரத்தில் இருக்கவங்க. और जब वो देह में थे, जब जो अधिकार में थे उन्हें तुच्छ माने थे। அவங்க நேரடியா சொல்லி பார்த்தாரு ஆண்டவர். परमेश्वर को उन्हें सीधे से बोलने लगे, கேட்கதான் இல்லை. वो नहीं सुने। அப்போ ஆண்டவர் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி இருந்தாரு. परमेश्वर भलाई करते हुए घूम फिरे, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை பண்ணினாரு. जो भी शैतान की बंधनों में थे उन्हें सभी छुड़ाए। அப்போ இதெல்லாம் அவங்க பார்த்துருந்தோம். பரிசெயர் சதுசேயர் ஆண்டவர்னு அவர்களை ஏற்றுக்கொள்ள மனசில்ல. ये सब देखते हुए फरीसी सदृश वो परमेश्वर करके उन्हें नहीं जाने। அவர்களுக்கு தருணம் கொடுக்கப்பட்டது. उनके लिए मौका दिया गया था। தருணத்தை டப்பவெடி இழந்துட்டாங்க. कई जन मौका को खो बैठे। பிலாத்து இழந்து போனாரு. पिलातुस खो बैठा था, பரிசெயர் சதுசேயர் இழந்து फरीसी और போனாங்க. सदृश्य खो बैठे அவங்க थे। கூட இந்த யூதாஸ் காரியத்தை இழந்து போயிட்டாங்க. उनके साथ रहने वाले यहूदी जूडस खो बैठा था। இன்னைக்கு நமக்கு தருணம் கொடுக்கப்பட்டிருக்குது. आज हमारे लिए मौका दिया गया है। நம்ம சிலுவையை சுமக்க விடக்கூடாது. हमें अपना क्रूज को उठाना है, छोड़ना नहीं चाहिए। ஆண்டவர் அதை அப்படியே ஒப்பு கொடுத்தாரு. परमेश्वर ऐसे ही सौंप दिए, அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். वह आज्ञा पालन को सीख लिए। நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. हमारे लिए लिखा है, நம்ம உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் हमारी पूरी जिंदगी அவர் पर நித்தம் நம்மை நடத்தும்படிக்கு वह हमें लगातार चलाने के அவர் लिए, வசனத்தின்படி நடக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். उनके वचन के द्वारा चलने के लिए बुलाए गए। ஆண்டவர் நடந்த நமக்காக அவர் அடிச்சோட வச்சுட்டு போயிருக்காரு சொல்லுது. हमारे लिए उनकी 5 चिन्हों को रखकर दिए गए அவர் हैं। என்ன செய்தார்? நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். वो भलाई करते हुए घूम फिरे। நானும் நீங்களும் நன்மை செய்யும்படிக்கு நற்கிரியைகள் செய்யும்படிக்கு அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். मैं और आप भलाई कार्य करने के लिए उनके जीवन दे दिए। அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கும் நம்ம சந்ததிக்கும் பலிக்கும்படிக்கு அந்த வசனத்தின்படி நாம் நடக்க
நடக்க வேண்டும். उनकी वाचा हमारे लिए और हमारे संतान में आ गिरने के लिए அவரின் வசனத்தின்படி நடந்தவங்க பெருமைப்படுத்திருக்காரு. जो भी वचन के अनुसार चले थे उनको महान किए. பாருங்க, சிலுவையில 2 கள்ளங்க இருந்தாங்க. देखिए क्रूस पर 2 चोर थे. 2 பேரும் ஒவ்வொருத்தரும் பட்டுட்டு இருந்தாங்க. दो जन बहुत दुख उठाए थे. ஒரு கள்ளன் என்ன சொல்லுவான்? लेकिन एक चोर क्या कहता है, நீ கடவுளா நீ சிலுவை விட்டு இறங்கி வா, यदि ரட்சியுமே. यदि तू परमेश्वर है तो क्रूस से उतरा और हमें भी छुड़ा. லூக்கா 22:42 சொல்லுது. लूका 22. அவன் நம்புனான். இந்த வலது பக்கத்தில் உள்ள கள்ளன் நம்புனான். एक चोर उन पर भरोसा रखा. அதனால அவர்கிட்ட சொல்லுவான், மரண சமயத்துல उनके पास मृत्यु के समय में अंतिम समय में उसने उसे छुटकारा मिला. 22:42 பிதாவே சித்தமானால் லூக்கா 22:48 இது ஆண்டவருடைய ஜெபம். நான் 48. வசனத்தை நான் தப்பா சொல்லிட்டேன். ஆண்டவர் அப்படி சொல்றாரு. இதே போலதான் நம்மளுடைய பாடுகளையும் நம்ம அப்படிதான் சொல்லணும். இந்த பாட்டுல இருந்து நீக்க சித்தம் உண்டு உங்களுக்கு. ये ऐसा ही हमें ये परमेश्वर की प्रार्थना है, हमें भी ऐसा ही प्रार्थना करना है. அவர் நமக்காக அவர் எல்லாமே செய்துட்டாரு. वह हमारे लिए सब कुछ कर चुके, நம்ம அதை அனுபவிக்கணும். उसे हम अनुभव करना है. அப்ப இந்த கள்ளன் வலது பக்கத்தில் இருக்க கள்ளன் சொல்லுங்க. அந்த வசனம் 12 இருக்க நான் எங்க 30 अध्याय में है. 23:22 எழுதி வச்சிருக்கேன். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீ உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்திருக்கிறோம். उसने कहा कि ये परमेश्वर अपने राज में आते समय मेरी सुधि लेना. நமக்கு எவ்வளவு பாடு இருக்கலாம். हमारे लिए कई समस्या हो இப்ப सकती 2 है. கள்ளர்கள் சிலுவையில இருக்காங்க. लेकिन 2 चोर क्रूस पर लटके हुए அவங்க हैं. தேவன் அவனுக்கு தெரிஞ்சிட்டு वो जान लिया कि ये यहोवा परमेश्वर है. நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். हम तो न्याय के अनुसार दंड पाते हैं. அவர் பாவம் இல்லாத தேவன் அவர். वो बिन पाप के परमेश्वर है. நீ ஏன் அப்படி பேசுறேன்னு அந்த கள்ளனை அதட்டிருக்கான். तो दूसरे चोर को उसे डांटता है कि तू ऐसा क्यों बात करता நம்ம है. நிறைய துன்பத்துல நடந்தாலும் நமக்கு திரும்ப சிலவங்களுக்கு இஷ்டம் இருக்காது. कई समस्या दुख में चलते हुए भी कई व्यक्ति को मन फिरना नहीं होता है. நம்ம விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நம்ம அறிய வேண்டும். हम जो विश्वास करते हैं वो कौन है कर हमें जानना चाहिए. அப்போ இந்த கள்ளன் சொல்வாரு, நீங்க உங்க ராஜ்யத்துல வரும்போது என்னை நினைத்திரணும். ये चोर ये कहता है कि अपने राज्य में आते समय मेरी स्तुति लेना. ஜெபம் கேட்கப்பட்டது. उनकी विनती प्रार्थना सुना. நம்ம ஜெபத்தையும் அவர் கேட்பார். हमारे प्रार्थना को भी परमेश्वर सुनेंगे. 16:10 சொல்லு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். भजन संगीता 116 कहता है कि जो मैं विश्वास करता हूँ मैं जानता हूँ कौन है कर. 2:4-13 அப்படி இருக்கு. दूसरा कोरिन्थिय 4:13 में भी वैसा लिखा है. விசுவாசத்தின் ஆவியினால நடத்தப்படணும். विश्वास की आत्मा द्वारा चलाना चाहिए. அப்ப இந்த வார்த்தை நமக்கு நேராக கடந்து வருது. ये वचन हमारी ओर आ रही है. நம்ம நித்தம் அவர் நடத்துவே சொல்றாரு. हमें लगातार वो चलाएगा कर நம்ம அவரை போல நன்மை செய்கிறவராக இருக்கணும். हमें उनकी समान भलाई कार्य नन्हे करना செய்கிறாரு. है. वो भलाई कार्य அதை किए நம்பணும். उसे विश्वास भी करना இந்த चाहिए. கள்ளன் அவருடைய ஆக்சுவல் சிலுவையில தொங்கி அவருடைய மகிமையை அவர் காணுகிறான். जो दाहिनी बाजू था वो चोर ये परमेश्वर की कार्य को जैसा वो क्रूस में लटके हैं वह सभी को देखने लगा. அவன் சிலுவையில இருந்து அவன் கண்டு கொண்டான். क्रूस में से वो जान लिया. நம்ம வாழ்க்கையில நடத்துகிற தேவனுக்கு நம்ம அவரை அறிய வேண்டும். परमेश्वर जो चलाते हैं उनकी कार्य को हम जानना चाहिए. அவரை அறிதல்னா அவருடைய வசனத்தை நம்ம படி நடக்குது. நீதிமொழிகள் 2 उनके அதிகாரத்துல ज्ञान मतलब उनके वचन के अनुसार चलना चाहिए. नीति वचन दूसरा अध्याय. அப்பொழுது 5ஆம் வசனம், கர்த்தர் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவார். नीति वचन 2:5 तो तू यहोवा की भय को समझेगा और परमेश्वर की ज्ञान तुझसे प्राप्त होगा. எனக்கும் உங்களுக்கும் கர்த்தருக்கு பயப்படுதல நம்ம அறிந்து கொள்ளணும். मुझे और आपको परमेश्वर की
व्यय को जानना है। கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நம்ம உணரணும். எது கர்த்தருக்கு பயப்படுதல்? हमें महसूस होना चाहिए कि परमेश्वर की व्यय क्या है। மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்காது கர்த்தருக்கு பயப்படுதல் நம்ம நினைப்போம். மற்றவங்களுக்கு கொடுக்கறத அதை நினைக்க மாட்டோம். दूसरों को दुख देना पर नहीं देना परमेश्वर का व्यय का जानते हैं, लेकिन हम दूसरे को करते हैं। देना है वो परमेश्वर की व्यय नहीं जानते। கர்த்தருக்கு பயப்படுதல் वह भी परमेश्वर का व्यय है। நம்ம சொல்லுவோம், உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, எதுக்கு கடன் வாங்கி கொடுக்கீங்கன்னு சொல்லுவோம். यदि आप दे सकते हो तो दे, क्यों कर्ज लेकर देना है कर हम कहते हैं। ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உண்டானதை பிச்சு கொடு. लेकिन परमेश्वर कहता है कि तेरी संपत्ति को அதனால बेच कर देना। நம்ம நஷ்டம் அடைய போறது இல்லை. इसलिए हम नष्ट नहीं होंगे। நிறைய பரிசுத்தவான்களை நம்ம பார்ப்போம். कई पवित्र लोगों को हम देखते हैं। அபிரகாமை பார்த்து சொன்னார், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு. अब्राहम को देखते कि मेरे पास चलकर तू खराई से रहना, நீ உனக்குள்ளதை எல்லாத்தையும் வித்துட்டு வா. तू अपने सभी संपत्ति को छोड़कर मेरे पीछे அவர் आना। குறைஞ்சு போனாரா? देखिए वह कम हुआ क्या? அவர் விசுவாசத்தை கற்றுக்கொண்டு வந்தார். वो विश्वास को सीख कर आए थे। அவர் ஈசாக்கு பரப்பான் உனக்கு ஆவின்படி நான் உனக்கு சாரான் தான் பிள்ளை பெறுவான்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. आत्मा के द्वारा सारा ही तेरे लिए पुत्र जनेगा कर कहा था। எனக்கு தான் கற்பம் செத்து போயிட்டே, எப்படி பிள்ளை பிறக்கும் நினைச்சு सारा कहती है कि मेरे गर्भ तो मर गया, अभी मुझे बच्चा कैसा होगा। சாரான் சொன்னபடி அவங்க ஆகாரம் அரங்கிய வைப்பாங்க. सारा के कहते हुए वो अजीरा को पत्नी कर दे दिया। அதனால ஈசாக்க பெறாம ஈஸ்வர் மேல பெறுதார். इसलिए ईसा को न जनते हुए इस्माइल जन्म लिया। கர்த்தருடைய வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டம் இருக்கு. परमेश्वर के वचन को नहीं भरोसा किया, इसलिए जिंदगी में சாராய்க்கு பிடிக்கல ஆகார். तकलीफ आती है। साराल को अपनी नौकरानी हजीरा पसंद नहीं थी। ஆகாருடைய கிரியை பெருமையா இருக்கு. हजीरा की कार्य पूरा घमंड था, அதனால ஆபிரகாமுக்கு வேதனை உண்டாகிறது. इसके लिए अब्राहम को वेदना होती है। இப்ப நமக்கு அவர் சொல்றாரு, நான் நீ நீர்ப்பாசன தோட்டத்துக்கு போய் இருப்பாய். हमारे लिए परमेश्वर कहते हैं कि तू जैसा सोता होगा तेरी जल नहीं सूखेगा कर, நீருக்கு போய் இருப்பாய். तेरी सोता कभी नहीं सूखेगा, நித்தமும் உன்னை நடத்துமே. लगातार मैं तुझे இதை चलाऊंगा। எப்படி நம்ப முடியும்? इसे कैसा भरोसा कर सकते हैं? हमें भरोसा करना ही வார்த்தையின் है, மூலமாக நம்ம நம்பணும். उनके वचन द्वारा भरोसा करना है। அப்ப உபவாசத்தை பற்றி பார்த்தோம். हम उपवास के बारे में ரெண்டாவது देखें। ஓய்வு நாளை நம்ம ஆசரிக்கணும். हमें पवित्र दिन को बराबर से मनाना है। நிறைய பேரை நம்ம பார்ப்போம், ஓய்வு நாள்ல பிஸியா இருந்துட்டு இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் போகணும்னு நினைக்கிறாங்க. कई जन सोचते हैं कि रविवार में बहुत बिजी अपने आप को बनाकर दूसरा रविवार चले जाएंगे कर। நான் இதுவரைக்கும் காய்ச்சலா இருந்தாலும் எனக்கு ஓய்வு நாளுக்கு வந்தாகணும். இதுவரை இனி அவர் அப்படின்னு परमेश्वर अब तक रविवार को मनाने के लिए मुझे चलाए। यदि मैं बुखार हो तो भी मुझे आना ही है। நம்மளுக்கு வீட்டுல இருக்க முடியுதுல, हमें घर पे ठहरने होता है அதே ना, மாதிரி ஆலயத்துல வந்து சாச்சிரும். वैसे ही कलीसिया में आकर लेट जाना है। என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு பாருங்க. देखिए उसके लिए क्या आशीष है। நம்ம வாசித்த பகுதியில் யாராவது சொல்ல முடியுமா? जब हम पढ़े நீங்க थे, வாசித்தீங்களா? நீங்க வாசிக்க கேட்டீங்களா? பைபிளை பார்த்தீங்களா? ஓய்வு நாள் ஆசரிச்சா என்ன தருவேன்னு சொல்லி கர்த்தருடைய வாசி சொல்லிட்டு நம்ம சொல்றாரு. அப்ப ஒருத்தர வந்து வேத பாடம் வாசித்து ஒருத்தர் பைபிளை பார்த்து தானே. அல்லேலூயா. நம்மள ஓய்வு நாள் ஆசரிச்சா எங்க வைப்பாரா? देखिए रविवार को मनाने समय हमें परमेश्वर कहाँ रखेंगे? அப்பொழுது பூமியில் அது ஓய்வு நாள் ஆசரிக்கும் போது रविवार को मनाते समय கர்த்தருடைய மனமகிழ்ச்சியா இருப்பார். तो परमेश्वर के अंदर मगन रहेगा। என்ன பாடுகள் வந்தாலும் நம்ம கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்போம். कुछ भी समस्या आने दीजिए, हम यहोवा के साथ मगन रहेंगे। நம்ம பாடுகள் அப்படி விட்டுட்டு போற தேவன் கிடையாது. हमारे कार्य को ऐसे छोड़ने वाला परमेश्वर नहीं है। உயர்ந்த இடங்களில் देश के ऊंचे स्थानों पर चलने दूंगा। உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். और तेरे मूल पुरुष याकूब की बात की उपहास से तुझे खिलाऊंगा। கர்த்தருடைய வாங்கிதை சொல்லிட்டு यहोवा की मुंह यह वचन निकाला। யாக்கோபுக்கு விரோதமா அவங்க மாமன் நிக்க முடிஞ்சதா? याकूब के विरुद्ध उनके ससुर ठहर सकते थे? அம்மா சொல்லிட்டாங்க, माँ कहने लगे ஏசா உன்னை கொன்றுவான், ஒரே நேரத்துல நான் ரெண்டு பேரையும் இழக்கணும். बड़े भाई तेरे तुझे काट कर देगा, दोनों समय में मैं दोनों को क्यों खो बैठूं? நீ என் சகோதரன் வீட்டுக்கு போயிரு. तू मेरा भाई के घर में चले जा। முதல்ல சகோதரி மகன் அன்பா இருந்தாங்க. पहला बहन की लड़का कर अच्छा से प्रेम से रहने பண लगे, விஷயத்துல அவங்க இல்ல. धन के विषय में नहीं थे। நம்ம யாரு ஏமாற்றலாம், हमें कोई भी धोखा नहीं सकते हैं, நமக்காக அவர்
வழக்காடுவார். लेकिन हमारे लिए वो मुकदमा எப்போ लड़ेगा। அவருடைய வசனத்தின்படி கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது. कभी उनके वचन के द्वारा भय के साथ चलते समय। யாக்கோபை 10 முறை சம்பளத்தை மாற்றுதார் மாமா. याकूब की 10 कमाई, हाथों की कमाई 10 बार बदलते हैं। 14 வருஷம் மாமாவுக்கே உழைச்சிருக்காரு, இவருக்கு உழைக்கவே இல்லை. 14 साल तक अपने मामा के लिए कटा किया, खुद के लिए नहीं किए। 6 வருஷம் யாக்கோபுக்கு உழைச்சிருக்காரு. सिर्फ 6 साल याकूब के लिए कटा किया था। ஆண்டவர் பார்த்தார், परमेश्वर देखने लगे, மாமாக்குள்ள செழிப்பெல்லாம் இவருக்கு கொடுத்தாரு. मामा की धन पूरा इनके पास दे दिए, பிள்ளைங்க எல்லாம் பொறாமப்படுறாங்க. लेकिन उनके संतान के ऊपर जलन थे। நம்ம தனிமையா இருப்போம்னு நினைக்காதங்க. हम अकेले हैं करके सोचिए நம்ம मत। நீதி கேட்டு மனுஷட்டு கேட்கவே கூடாது. हमारे के लिए हमारे न्याय मनुष्य से हम नहीं पूछना நமக்கு चाहिए, அவர் நீதி செய்கிறது. वह हमारे लिए न्याय देंगे। அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நீதி செய்வார். परमेश्वर हमारे लिए न्याय करेंगे। நம்ம தூரத்தை பிடிக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கலாம். हमारे लिए पूरा ले लेते कर திரும்ப सोचते தருவார். हैं, वापस देंगे। அவர் தருகிறது. वो देने वाला परमेश्वर, அவரை வற்றாத நீரூற்றை போல, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வைக்கிறது. बिन सूखने वाला जल के समान परमेश्वर रखने वाले हैं। ஆபிரகாமை பற்றி சொல்லுது விசுவாசிகளின் தகப்பன். अब्राहम को ऐसा कहता है कि विश्वासियों की पिता। முதல்ல ஆண்டவர் சொல்ல கேட்காம மனைவி சொல்ல கேட்டாங்க. पहले परमेश्वर की वचन न सुनते हुए अपनी पत्नी की बातों में आ गए, அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, வேதனைப்பட்டாங்க. इसके लिए उनको वेदना आई நம்ம थी। வாழ்க்கையில நம்ம சுய சிந்தனைகள்ல நம்ம இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம். अपने खुद बना की सोच में आते समय हमें बहुत तकलीफ उठाते அவர் हैं। என்ன சொல்றாரோ அதை கேட்போம், அவருடைய சத்தத்துக்கு நம்ம वो காத்திருக்கணும். जो कहता है उनके वचन, उनके शब्द के लिए रुकना है। பதிலே சொல்லணும், தொடர்ந்து நம்ம वो ஜெபிக்கணும். उत्तर नहीं देंगे तो तुरंत लगातार हमें प्रार्थना करना है। சங்கீதம் 78 இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி கூறுதாரு. भजन संगीता 78 में इजराइल लोगों के बारे में कहते हैं, 20 வசனத்துல 20वां वचन में, பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, देखिए इसराइली ऐसा அவர் कहते हैं, சர்வ பூமிக்கு ஆண்டவர், वह सर्व पृथ्वी की परमेश्वर அவர் है, சர்வ வல்லமையுள்ள தேவன்.